விஷாரத் உத்ராத் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு 2025 விஷாரத் உத்ராத்க்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 9 and 10. நமக்கு இன்னும் 2 months இருக்குது. இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிற பார்ட்டெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. இது இப்போ நம்ம ஃபஸ்ட் பேப்பரில் இருக்கோம். ஃபஸ்ட் பேப்பரில் தோஹா கம்பல்சரி நமக்கு 6 அட்டென்ட் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய பேராகிராஃபாக உட்காந்து படிக்கிறதுக்கு தோஹா நம்ம கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு 3 ஆத்தர் கொடுத்துருக்காங்க. கபீர் ரஹீம். இந்த 2 ஆத்தரில் இருக்கிற 10 படிச்சிங்கன்னா ஒரு 4 நீங்கள் இங்கே அட்டன் பண்ணிடலாம். 3 ஆத்தருடைய 30 தோஹா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற 6 அட்டன் பண்ணிடலாம். ஸோ தோஹா பார்ட் 1 சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா போயம், இது எந்த பாட்டிலேருந்து கேட்பாங்கன்னா இந்த ஆதுனிக் காவிய கண்டிலேருந்து கேட்பாங்க. இதில் நமக்கு டோட்டலாக 19 போயம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆஃப் படித்தோம் அப்படின்னா 9 படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நான் காமிச்ச இந்த போயமில் அட்டன் பண்ணிடலாம். இதில் அந்த 9க்கான வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இந்த 9 மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஷார்ட் பண்ணி இருக்குது. நீங்கள் ஸ்டோரியாக எழுதி கூட ஓனாக எழுதலாம். 9 போயம் படிச்சிருந்தீங்கன்னா இங்கேருந்து 3ல் 1 அட்டன் பண்ணிடலாம். உங்களுக்கு 2 தெரியும். ஏதாவது நல்லா தெரிஞ்ச ஒன்றா நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதுக்கு 15 மார்க். ஸோ 10, 15, 20 மார்க்கு. நெக்ஸ்ட்டு பஞ்சவட்டி ரொம்பவே சிம்பிள். பஞ்சவட்டி கம்பல்சரி நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறதே பஞ்சவட்டியாக தான் படிப்போம். 5 and 6 கவர் பண்ணோன்னா இதில் ஒரு 25 50 மார்க்ஸ். ஸோ 50 மார்க் 35 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸு. இந்த 4 பாட்டை மட்டும் இந்த 2 months தான் எனக்கு இருக்குது. லாஸ்ட் மினிட்ல நான் என்னத்தை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு குழப்பத்துலையும் பயத்துலையும் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த 4 பாட்டை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சேம் டைம் இந்த 9 போயமை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஆதுனிக் காவிய கண்ட்லேருந்து கேட்குற இந்த ERCs இதுலேருந்து உங்களால் 1 அட்டன் பண்ண முடியும். அப்போ கிட்டத்தட்ட 60 மார்க்குக்கு நீங்கள் ஃபஸ்ட் பேப்பருக்கு ரெடி. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு நம்ம துருவஸ்வாமினி படிப்போம். துருவஸ்வாமினி அதோடைய டிப்பணி 15 30 மார்க்கு. இந்த பாட்டை எடுத்துக்கலாம். 5 and 6 இதில் ருஷ்ய ஸ்ட்ரெங்க் இதில் ஒரு 3 ஸ்டோரி படிச்சிருப்போம். உதயன் ருஷ்ய ஸ்ட்ரெங்க்குன்னு. இதில் 15 10 அப்போ 45 55 சரியா. இப்போ இதில் ஒரு 55 வந்துருச்சா. இதில் 50 மார்க் இதில் 50 மார்க். தேர்ட் பேப்பர் மௌக்கிக்கில் பொதுவாக எதை பற்றி கேட்பாங்க அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க சொல்லுவாங்க. ஹிந்தியில் ரோல் நம்பர் கேட்கலாம், தோஹா கேட்கலாம், பஞ்சவட்டி, துருவஸ்வாமினி, அப்புறம் லக்ஷ்மண் கா மனோதர்ஷியை உங்கள் ஜென்ரலாக கேட்கலாம். எங்கேருந்து வரீங்க, உங்களுடைய எய்ம் என்ன, பிடிச்ச கலர் பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஜென்ரலாக தான் கேட்பாங்க. டோன்ட் வரி அபவுட் மௌக்கிக்கில் யாரையும் ஃபெயில் பண்ண மாட்டாங்க. உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஹிந்தியில் பேசிக்காக ஒரு கம்யூனிகேட் பண்ணுற நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ தைரியமாக போய் அட்டன் பண்ணுங்கள். எனக்கு என்னோட மௌக்கிக்கில் கேட்ட கொஷின்ஸ் என்னென்னா தோஹா, செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன், உங்களுடைய ரோல் நம்பர் ஹிந்தியில் சொல்லுங்கள், உங்கள் எய்ம் என்ன, அதுக்கப்புறம் நான் லக்ஷ்மண் கா மனோதர்ஷியை படித்து சொன்னேன், பஞ்சவட்டி சொன்னேன். ஏன்னா நம்ம பேராகிராஃபில் படிச்சிருப்போம். ஸோ அது அப்படியே ஓரலாக சொன்னால் கூட போதும். பயப்படாமல் அங்கே தைரியமாக பேசுகிறது தான் அங்கே மார்க்கை நமக்கு வாங்கி கொடுக்க போகுது. ஆல் த பெஸ்ட். எனி டவுட் கமெண்ட் கரோ. ஐ வில் கிளாரிஃபை ஆல் ஆஃப் யுவர் டவுட்ஸ். தேங்க்யூ.